வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டே சார்ட், வீக்லி சார்ட் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டே சார்ட் பார்க்கலாமா? ஸோ பிட்காயினோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் $40,675 இருக்குது. இது டே சார்ட்டு. ஸோ டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முக்கியங்கிறது 21 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அது கீழே பிட்காயின் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே பிட்காயின் வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் பிட்காயின் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது $41,783. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது $42,714. ஸோ இது ரெண்டுங்கிறது அடுத்த ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் உடச்சா பிட்காயின் திருப்பி இந்த $47,000 போய் டெஸ்ட் பண்ணும். இந்த $47,000 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ். இதை உடச்சாதான் அடுத்து 50,000 ஆர் 52,000ங்கிற ரேஞ்சுக்கு போகும். ஸோ இதான் பிட்காயினோட ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போதைக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. 50 டே மூவிங் ஆவரேஜுங்கிறது $41,007. ஸோ அது கீழே வந்துருச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்கிறது $39,434, மேபி 40,000. ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது ஒன் ஆஃப் த ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் பிட்காயின் 38. ஸோ இந்த ரேஞ்சு வரைக்கும் ஷார்ட்டாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 3 நாள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னமும் இன்னொரு 2 டேஸில் மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த கிராஷுங்கிறது 40,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது டே சார்ட்டோட அனலைஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீக்லி சார்ட் பார்ப்போம். நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் 21 வீக்கு, 50 வீக்கு, 200 வீக் மேலே தான் பிட்காயின் இருக்குது. ஸோ எப்போவுமே 200 வீக் மேலே பிட்காயின் இருந்தாலே அது புல் மார்க்கெட் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம புல் மார்க்கெட்டோட ஃபேஸ் 1ல் இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட பேர் கீழே வரும் 20,000 போவோம், 10,000 போங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த வீக்லி சார்ட்டை வளர்த்து நம்ம ஒஸ்ட் கேஸ் சினாரியோ கண்டுபிடிச்சிடலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒஸ்ட் கேஸ் சினாரியோங்கிறது 20 வீக் மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த டவுன் பார்த்தீங்கன்னா $37,350 வரைக்கும் வரலாம். ஸோ அடுத்த ஒரு சினாரியோங்கிறது $32,750. ஸோ இந்த ரேஞ்சு அடுத்த ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 ஆர் 100 வீக் மூவிங் ஆவரேஜ். இந்த ரேஞ்சுக்கு $30,500 இல்லைனா 31,000. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே போனீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 32 காமிக்குது. ஏன்னா இந்த 200 வீக் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சமாக அப்படி நவுந்து போகும். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 32, 33 காமிக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்லி சார்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோலாம் டவுன் போகுங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 37. ஸோ இது வரைக்கும் கூட அப்படியே பீக் அடிச்சிடலாம். இல்லைனா அடுத்தது பார்த்தீங்கன்னா 32. ஸோ இது வரைக்கும் கூட திருப்பி பீக் அடிக்கலாம். அதிகபட்ச ஒஸ்ட் கேஸ் சினாரியோங்கிறது 32 ஆர் 33. ஸோ இந்த அளவு தான் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் புல் ஃபேஸ் தான் இருக்குது. ஏன்னா எல்லா மூவிங் ஆவரேஜும் மேலே தான் இருக்குது. ஸோ புல் ஃபேஸ் தான் இருக்குது. ஒரு கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் எந்த மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மூவிங் ஆவரேஜை கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பெரிய பம்பு கொடுக்கும். 50,000 தாண்டிச்சுன்னா பிட்காயின் ஈஸியாக 64,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதான் பிட்காயினோட வீக்லி சார்ட்டு. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு சார்ட் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. ஸோ இதுவும் வீக்லி சார்ட் தான். பட் என்னன்னு கேட்டால் பிட்காயின் எந்த இடத்துல அக்குமுலேஷன் எடுக்குங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா பிட்காயின் சைடுவேஸ்லேயே போனால் கூட நம்ம வாங்கணும்ல, நம்ம வாழ்க்கையெல்லாம் டிசியாக போடணும். அதுக்கான அக்குமுலேஷன் ஜோனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அக்குமுலேஷன் ஜோனுங்கிறது எந்த இடத்துல கேட்டால் இந்த இடம் கைஸ் $36,300 $37,400. மேபி பிட்காயின் 40,000 உடச்சிட்டு கீழே வந்துச்சுனால் $36,300 $37,400 வரைக்கும் அக்குமுலேஷன் ஒரு ஜோன் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால் கீழே இப்படியே சைட்வேஸ்லேயே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு பம்ப் அடிக்கும். ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் அப்படியே இருந்துட்டு அப்படியே ஒரு பெரிய பம்ப் அடிக்கும். ஸோ அதுதான் அக்குமுலேட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் அந்த ரேஞ்சுங்கிறது $36,300 $37,400. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ். இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கீழே வந்து தமிழ் கிரிப்டோடெக்கரை ட்விட்டர் ஐடி, டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்துலேயும் வீடியோஸும் போட்டுருக்கேன். ஸோ மஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் கேஸ்.